Hi friends, welcome to நம்முலகம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்முலகம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சின்ன மிஷின் பெரிய மிஷினுக்கெல்லாம் வந்து என்ன நம்பரில் வந்து நீடில் யூஸ் பண்ணோம் சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா நீடில் த்ரெட்டெல்லாம் வாங்கிறதுக்காக ஷாப்புக்கு போயிருந்தேன். அங்கே வந்து அந்த அண்ணக்கிட்டேயே நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து சின்ன மிஷின் பெரிய மிஷினுக்கெல்லாம் வந்து என்ன சைஸில் வந்து நீடில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அந்த அண்ணா வந்து சொல்லுவாங்க, வாங்க நம்ம கேட்கலாம். சார், எங்களுக்கு இந்த ஊசி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே மேடம். சின்ன மிஷினுக்கு வந்து கோல்டு கலர் ஊசி இருக்கா சார்? சின்ன மிஷின் கோல்டு ஊசி இல்லை, பெரிய மிஷினுக்கு மட்டும்தான். அது வரக்கூடிய இம்போர்ட்டட் ஐட்டம் எல்லாத்துக்குமே செட் ஆகும் இதெல்லாம். அப்படிங்களா சார்? சின்ன மிஷினுக்கு சில்வர் கலர் மட்டும் தான் இருக்குல்ல சில்வர் சார்? கலர் மட்டும். இப்போ பெரிய மிஷினுக்கு வந்து எந்த நம்பர் ஊசி சார் நம்ம யூஸ் பண்ணணும்? நீங்கள் நைஸ் துணி தைக்கிறதுக்கு சுடிதாரு, ப்ளவுஸு, அப்படி நைஸ் துணி தைக்கிறதுக்கு 16 சைஸ் யூஸ் பண்ணலாம். 16. ஆமாம், ஜென்ஸ் பேண்ட் தைக்கும் போது 18 யூஸ் பண்ணலாம். அப்படிங்களா சார்? இப்போ வந்து கோல்டு கலர் ஊசினா இந்த பிராண்டட் மட்டும் தான் இந்த ஒரு இப்போ பிராண்டட் தான் வருது, வேற பிராண்டட்லாம் வேற இல்லை? பிராண்டட் இல்லை. சரிங்க சார், தேங்க்ஸ் சார். சின்ன பிளவுஸ் துணி எல்லாம் தைக்கிறது, மெலிசான துணி தைக்கிறதுனா 16 தைக்கணும். 16. பேண்ட் துணி எல்லாம் தைக்கிறதுனா 18. 18. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். அந்த அண்ணா சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். சின்ன மிஷினுக்கு வந்து என்ன சைஸில் வந்து இது மாதிரி ஊசி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சின்ன மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கோல்டன் கலரில் ஊசி கிடையாதான், நார்மல் சில்வர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய மிஷின் அது மாதிரி எல்லா மிஷினுக்கும் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் ஊசி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் தான், 14ஆம் நம்பர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னும் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு 18ஆம் நம்பர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ஸ் துணி தைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து லேடிஸ் துணி மட்டும் தைக்கிறவங்களுக்கு 16ஆம் நம்பரே போதும் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய யூஸ்க்கு நம்ம தைக்கிறோம், அதனால் 16ஆம் நம்பர் போதும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஜென்ஸோட துணியெல்லாம் தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 18ஆம் நம்பர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் ஊசியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு பிராண்ட் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த அண்ணா. வேறு பிராண்ட் இப்போதைக்கு வரலையா, அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு இந்த ஒரு பிராண்ட் மட்டும்தான் இருக்கா கோல்டன் ஊசியில். இந்த கோல்டு ஊசி பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 10 ரூபா சொன்னாங்க. நான் 8 இருக்குது இதுக்குள்ளே, 80 ரூபா கொடுத்து நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நூல் வாங்கினேன். நான் பார்த்திங்கன்னா என்னோடய யூஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து தைக்கிறேன், ஸ்டிச் பண்ணுறேன். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நூல் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன், ரொம்ப நூல் வாங்கலை. நூல் பார்த்திங்கன்னா நான் இந்த நூல் வாங்கினேன். அப்புறம் ஊசி வந்து கோல்டன் கலர் ஊசி தான் நான் வாங்கினேன், கோல்டில் தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.